இந்திய அரசின் அமுத பெருவிழா, இந்திய அரசின் விக்யான் பிரசார் அறிவியல் பலகை, தமிழ்நாடு அரசு தொழில்நுட்ப மையம் மற்றும் காஞ்சிபுரம் ஸ்ருதி சமுதாய வானொலி நிலையம் இணைந்து வழங்கும் அறிவியல் பலகை நிகழ்ச்சி. அறிவியல் பலகையின் மூத்த ஒருங்கிணைப்பாளர்கள், சமுதாய வானொலியின் வழிகாட்டி டாக்டர் ஆர் ஸ்ரீதர் ஐயா அவர்கள், மதிப்பிற்குரிய பி ஸ்ரீகுமார் ஐயா அவர்கள் மற்றும் மதிப்பிற்குரிய டிவிவி வெங்கடேஸ்வரன் ஐயா அவர்கள். விண்ணிலே பல கோள்கள், மண்ணிலே பல வளங்கள், அறிந்திட அறிவியல் உண்டு, அதை அறிந்திட பயணிப்போம். அறிந்திட தடையொன்றும் இல்லையே, படியாக்கலாம் தடைகளின் கல்லையே. அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட. ஸ்ருதி சமுதாய வானொலியின் அறிவியல் பலகை நிகழ்ச்சி தயாரிப்பு குழு, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு நம் ஸ்ருதி சமுதாய வானொலியின் இயக்குனர் மற்றும் ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் கலைராம வெங்கடேசன் ஐயா அவர்கள். தயாரிப்பு மேற்பார்வை டாக்டர் ஆர்.கே. பாலச்சந்தர். எடிட்டிங் ஆர்.ஜே. கோபால். பல கோடி உயிர்கள் பூமியில் உண்டு, நுண்ணுயிரி கூட உயிர் வாழ்ந்திடும். நீரின்றி உலகில் உயிர் வாழ்வதில்லை, இலை கூட இங்கு வீணாவதில்லை. உயிர் வாழ்ந்திட தடையொன்றும் இல்லையே, படியாக்கலாம் தடைகளின் கல்லையே. அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட. பூமியில் உள்ள தனிமங்கள் சேர்ந்து சேர்மங்களாக உருவானதே. சேர்மங்கள் எல்லாம் நாம் தெரிந்து கொண்டால் சிந்தனைகள் கூட சயின்ஸ் ஆகுமே. அறிவியல் அறிந்திட இணைந்திடு, அறிவியல் பலகையில் இணைந்திடு. அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட. ஸ்ருதியுடன் இணைந்திடு, ஸ்ருதியுடன் இணைந்திடு. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஸ்ருதி 90.8 சமுதாய வானொலி. இது காட்சியிலே வரும் காஞ்சியின் குரல். இன்னைக்கு அறிவியல் பலகை நிகழ்ச்சியில நம்ம அத்தியாயம் 7 தான் கேட்க போறோம். நான் உங்க ஆர்.ஜே. ஐஸ்வர்யா. நான் உங்கள் ஆர்.ஜே. கோபால். சரி கோபால், மனித உடம்புல எத்தனை எலும்புகள் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? என்ன ஒரு 50-60 இருக்குமா? இல்ல, மனித உடம்புல மொத்தமா 206 எலும்புகள் இருக்கு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இன்னைக்கு நம்ம அறிவியல் பலகை நிகழ்ச்சியில என்ன பார்க்க போறோம்? அதுவா, போன எபிசோட்ல கோடாங்கி ஒருத்தர் நிலா இல்லைன்னா என்னதான் ஆகும்னு கேட்டதுக்கு பதில் சொல்லாமே போயிட்டாரு. அத இந்த எபிசோட சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. வா, நம்மளும் போய் கேட்போம். வாங்க கோடாங்கி. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது அம்மா தாயி. மாயி மகமாயி மணிமந்திர சேகரியே, ஆயி உமைய அகிலாண்ட ஈஸ்வரியே, தேவி ஜக்கம்மா ராக்கு சொடல, நீ நல்ல வாக்கு சொல்லு, நீ நல்ல சேதி சொல்லு.
மக்களா கேளுங்க மகமாயி வாக்கு இது. ஜனங்களா கேளுங்க ஜக்கம்மா வாக்கு இது. சாதாரண விஷயத்தையும் சயின்ஸோட சொல்லுன்னு ஜக்கம்மா சொல்றா. நல்ல காலம் பிறக்குது அம்மா தாயி. நல்ல காலம் பிறக்குது. என்னங்க ஐயா, இன்னைக்கு இங்கே தான் உட்காந்துட்டு இருக்கீங்களா? உங்களை பார்க்க தான் காலங்காத்தாலே கிளம்பி வந்திருக்கேன். நேற்று சொன்ன மாதிரி இன்னைக்கு வானத்தில் நிலா இல்லைன்னா என்னன்னு சொல்ல வந்திருக்கேங்க ஐயா. நல்ல காலம் பிறக்குது. அடடே வாப்பா கோடாங்கி, உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். ஆமாம் கோடாங்கி, நீ வேற நிலாவை பற்றி சொல்லிட்டு போயிட்ட. வானத்தை பார்க்கும்போதெல்லாம் ஆமாம் இந்த நிலா இல்லைன்னா என்னதான் ஆகும்னு யோசிச்சு நைட்டெல்லாம் தூக்கமே இல்லைப்பா. சரி இப்போ சொல்லு, நிலா இல்லைன்னா பூமிக்கு என்னதான் ஆகும்? பார்த்தீங்களா ஐயா சயின்ஸோட சிட்டு விளையாட்ட? சாதாரண விஷயம், நிலாவை பற்றி தான் சொன்னேன். நைட்டு ஃபுல்லாக உங்களுக்கு தூக்கமே இல்லாத ஆக்கிடுச்சு பார்த்தீங்களா? அதுதான் ஐயா ஜக்கம்மா சாதாரண விஷயத்தையும் சயின்ஸோட சொல்லுன்னு என்ன அமைச்சிருக்கா. நல்ல காலம் பிறக்குது. நேற்று உங்ககிட்ட சொன்ன மாதிரி 28 நாட்கள் ஆகும் நிலா அதையே சுற்றி முடிக்கிறதுக்கு. அதே மாதிரி தான் நம்ம பூமி சுற்றுறதுக்கு 24 மணி நேரம் ஆகுது. சூரியனை சுற்றுறதுக்கு 365 நாள் ஆகுதுன்னு நேற்று தான் நான் நல்லா சொன்னேன். அதையும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு நிலாவே வானத்தில் இல்லைன்னா என்ன ஆகும்னு சொல்கிறதுக்கு வந்திருக்கேன். நல்ல காலம் பிறக்குது. அதெல்லாம் சரி கோடாங்கி, கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லு, எனக்கு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருக்குது. சொல்கிறேங்க ஐயா. வானத்தில் எத்தனை கோள் இருக்குது, அந்த கோள்களோட நிறைக்கேற்ற மாதிரி அதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஈர்ப்பு விசை இருக்குன்னுலாம் நேற்றே உங்ககிட்ட சொன்னேன். ஆனால் அதுலேயும் நம்ம இன்னும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சாதான் நிலா இல்லைன்னா என்ன ஆகும்னு உங்களுக்கு நல்லா புரியும். அதையும் சொல்கிறேன், நல்லா கேட்டு புரிஞ்சுக்கங்க ஐயா. நல்ல காலம் பிறக்குது. ஐயா, அகண்டு விரிந்த நம்ம பிரபஞ்சத்தில் வெறும் கோள்கள் மட்டும் இல்லை, சின்ன சின்ன பாறைகள், பெரிய பெரிய பாறைகள், சின்ன சின்ன துகள்கள்னு கோடிக்கணக்கில் சுற்றிக்கிட்டே இருக்கோங்க ஐயா. இந்த சுற்றிக்கிட்டே இருக்க பாறைகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் கோள்களாகவே உருவாச்சின்னு நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன். ஆனால் இந்த கோள்களும் சரி அந்த பாறைகளும் சரி ஏன் இந்த பிரபஞ்சத்தில் சுற்றிக்கிட்டே இருக்குன்னா நம்ம சூரியனோட ஈர்ப்பு விசையினால தான். சூரியன் அளவில் ரொம்ப பெருசு. சூரியனில் இருக்கிறது அளவுக்கு அதிகமான ஹீலியமை வச்சு தான் சூரியன் இவ்வளோ பிரகாசமாக ஒளிருது. இது மாதிரி பிரபஞ்சத்தில் இருக்க ஒவ்வொரு கோள்லேயும் ஒவ்வொரு தனிமும் அதிக அளவில் இருக்கும். உதாரணத்துக்கு நம்மளுடைய பூமியை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆக்சிஜனு, ஓசோன் படலம், இது மாதிரி சூரிய குடும்பத்திலேயே சிறப்பு மிக்க கோளாக நம்மளுடைய பூமி இருக்குது. நேற்று சொன்ன மாதிரியா தாங்க ஐயா, எப்படி இந்த கோள்கள்லாம் சுற்றுறதுக்கு இவ்வளோ நாள் எடுத்துக்குது, அது ஏன் சுற்றுது, இதனோட ஈர்ப்பு விசை எப்படி அமைஞ்சிருக்கு, எல்லாத்த பற்றியும் நம்ம முன்னாடியே கேட்டோம். இருந்தாலும் திரும்ப சொல்கிறேன், கேட்டுக்கங்க. ஒவ்வொரு கோளும் அதுக்குன்னு இருக்கக்கூடிய நிறைக்கு ஏற்ற மாதிரி ஈர்ப்பு விசையை கொண்டிருக்கோம். அதே மாதிரி தான் நம்ம சூரிய குடும்பத்தில் மிகப்பெரிய கோள் எது? வேற என்ன, சூரியன் தானே? சரியாக சொன்னீங்க ஐயா, சூரியன் தான். எப்படி சூரியன் இருக்க கோள்கள்லையே பெரிய கோளாக இருக்கோ அதே மாதிரி அதனுடைய நிறையும் பெருசு, அதனுடைய ஈர்ப்பு விசையும் பெருசு. அதனால தான் இருக்க மற்ற கோள்களும் சரி, அது கூட சுற்றிக்கிட்டு இருக்க பாறைகளும் துகள்களும் சரி சூரியனை சுற்றிக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம முன்னாடியே பார்த்தா மாதிரி ஒவ்வொரு கோளுக்கும் அதுக்குன்னு தனியாக ஒரு நிறை இருக்குது, அதுக்குன்னு தனியாக ஒரு ஈர்ப்பு விசை இருக்குது. அதனால் அதனுடைய ஈர்ப்பு விசைக்கு ஏற்ற மாதிரி அது சில கோள்களையும் சில கற்களையும் அதை சுற்ற வச்சுக்கிட்டு இருக்கு. நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி வியாழன் கோளை சுற்றி ஒரு வளையமே இருக்குது. இந்த பாறைகள்லாம் வியாழன் கோளை சுற்றிக்கிட்டு இருக்குங்க ஐயா. அதெல்லாம் சரி கோடாங்கி, இந்த கோளை சுற்றி கல்லெல்லாம் இருக்குன்றல, அதனால் இந்த பூமிக்கு என்ன பயன் இருக்குது? இந்த கோள்கள்லாம் இல்லைன்னா, அதை சுற்றி இந்த பாறைகள்லாம் சுற்றலைன்னா நம்ம பூமியே இருக்காதுங்க ஐயா. பூமி அழியறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குன்னு ஜக்கம்மா சொல்கிறாங்க ஐயா. அது எப்படி கோடாங்கி? சொல்கிறேங்க ஐயா. எப்படி இந்த கோள்கள்லாம் அதை சுற்றி இந்த பாறைகளை சுற்ற வச்சுட்டு இருக்கோ அதே மாதிரி இந்த பாறைகள் எல்லாமே அந்த ஈர்ப்பு விசையிலிருந்து தப்பி சூரியனை நோக்கி வரணும் தான் ஐயா நினைக்கும். ஏன்னா சூரியனோட ஈர்ப்பு விசை இந்த கோள்களோட ரொம்ப பெருசு. என்னதான் இருந்தாலும் இந்த கோள்கள் கிட்ட அந்த பாறைகள் போகும்போது அந்த கோள்களோட ஈர்ப்பு விசையினால் அது அதையே சுற்ற ஆரம்பிச்சிருது. இதிலேருந்து எப்போ அதை தப்பிச்சு வருதோ அப்போது பக்கத்தில் இருக்க கோள்கள்லையோ இல்லை பக்கத்தில் இருக்க பாறைகள் மேலேயோ அது மோதி வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த வியாழன் கோள் நம்ம பூமியோட 4 மடங்கு பெருசுங்க ஐயா. அதனால் அதை சுற்றுற பாறைகளோட சைஸு நம்ம பூமி சைஸு கூட இருக்கலாம்.
ஒரு பாறை வந்து நம்ம பூமி மேலே விழுந்தா கூட பூமி துண்டு துண்டாக உடஞ்சி போயிடுன்னு ஜக்கம்மா சொல்கிறாங்க ஐயா, ஜக்கம்மா சொல்கிறா. என்னது, பாறை வந்து பூமி மேலே விழுந்துருமா? ஆமாங்க ஐயா, பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி பூமி மேலே வந்து விழுந்த ஒரு பாறை தான் டைனோசர் இனத்தையே அழிச்சுதுன்னு ஜக்கம்மா சொல்கிறாங்க ஐயா, ஜக்கம்மா சொல்கிறா. இது மாதிரி நம்ம மனித இனம் அழியறதுக்கும் பல வாய்ப்புகள் இருக்குது. இதை தடுக்கிறதுக்கு தான் இயற்கையாகவே 2 கோள்களை அரண் மாதிரி அமைச்சிருக்காங்க ஐயா, அரண் மாதிரி அமைச்சிருக்கா. என்னது, அரண் மாதிரி இருக்கா? அப்படி அந்த 2 கோள்கள் என்னதான் பண்ணுது? நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. எப்படி இந்த கோள்களை சுற்றுற பாறைகள் சூரியனோட ஈர்ப்பு விசையை நோக்கி வருதுன்னு சொன்னனோ அதே மாதிரி தாங்க ஐயா வழியில் இருக்க நம்ம பூமி மேலே வந்து விழறதுக்கும் வரும். அப்படி விழறதுக்கு வரும்போது இந்த கோள்கள் எல்லாம் அது மேலே அந்த பாறைகளை வாங்கிட்டு பூமியை காப்பாற்றுதுங்க ஐயா. இந்த கோள்கள் எல்லாம் எப்படி நம்ம பூமிக்கு பக்கத்தில் இருக்க செவ்வாய் கிரகம் நம்மளுடைய பூமி சுற்றுறதுக்கும் சரி, இந்த பாறைகளை தம் மேலே வாங்கிட்டு பூமியை காக்கிறதுக்கும் சரி, இந்த செவ்வாய் கிரகத்தோட பங்கு ரொம்ப அதிகங்க ஐயா. அதே மாதிரி தான் நம்மளுடைய நிலாவும். நம்ம நிலாவோட ஃபோட்டோவெல்லாம் இஸ்ரோ வெளியிட்டதை பார்த்துருப்பீங்க. அதில் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே ஐயா, நிலா மேலே அங்கங்கே பள்ளம் பள்ளமாக இருக்கும். இந்த பள்ளம்லாம் இயற்கையாக அமைஞ்சதில்லை. இந்த விண்வெளியில் சுற்றிட்டு இருக்க பாறைகள் பூமி மேலே விழுறதுக்கு வரும்பொழுது அதை நிலா தம் மேலே வாங்கிட்டு பூமியை காப்பாற்றுதுங்க ஐயா. அதனால தான் நிலா மேலே இவ்வளோ பள்ளங்கள் ஏற்பட்டிருக்கு. இதே மாதிரி தான் நம்ம பக்கத்தில் இருக்க செவ்வாய் கிரகமும். வேழன்லேருந்து வரக்கூடிய கற்கள் எல்லாத்தையும் நம்மளுடைய செவ்வாய் கிரகம் வாங்கிட்டு நம்மளுடைய பூமியை காப்பாற்றுது. சரி கொடாங்கி, இந்த கிரகங்கள்லாம் பூமியை காப்பாதுன்னு சொல்கிற, அது சரி. ஆனால் பூமி சுற்றுறதுக்கும் அது ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறியே, அது எப்படி? சொல்கிறேங்க ஐயா, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது ஐயா. இது எப்படி சுத்தறதுக்கு உதவுதுன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒவ்வொரு கோளும் அதனுடைய இடத்துல இருந்து ஒரு ஈர்ப்பு விசையை ஒவ்வொரு கோள் மேலேயும் செலுத்திக்கிட்டே இருக்குங்க ஐயா. இந்த செலுத்துகிற ஈர்ப்பு விசை தான் பூமி இவ்வளோ நேரம் சுற்றணும், இவ்வளோ வேகத்தில் சுற்றணும், இது மாதிரி எல்லாத்தையும் தீர்மானிக்குது. இந்த சுற்றுற வேகமும் அதனுடைய ஈர்ப்பு விசையும் இந்த கோள்கள்லாம் இல்லாமல் போயிடுச்சுன்னா அதிகமாகறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. என்ன சொல்கிற கொடாங்கி? அப்படி சுற்றுற வேகம் அதிகமாகிடுச்சுன்னா என்னதான் ஆகும்? சொல்கிறேங்க ஐயா, அப்படி இந்த பூமியும் சரி மற்ற கோள்களும் சரி அதனுடைய சுற்றுற வேகம் அதிகமாகிடுச்சுன்னா அது தன்னைத்தானே சுற்றுற வேகமும் அது சூரியனை சுற்றுற வேகமும் ரொம்பவும் அதிகமாகிடும். அப்படி அதிகமானதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஏற்படுற வெப்பத்தின் அளவும் அதிகமாகிடும். இப்படி வெப்பம் அதிகமாக அதிகமாக அது வெடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அப்படி வெடிச்சுதுன்னா அதனுடைய துகள்களும் சரி அதை சுற்றி இருக்க மற்ற கோள்களும் சரி ரொம்பவும் பாதிக்கப்படுங்க ஐயா. இந்த சூரிய குடும்பத்திலேயே பெரிய பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. என்ன கொடாங்கி, நீ காலங்காத்தாலே வந்து இப்படி பயமுத்துற? அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க ஐயா. பூமியும் சரி மற்ற கோள்களும் சரி அதனுடைய வேலையை அது பாட்டுக்கு கரெக்டாக பண்ணிக்கிட்டே தான் ஐயா இருக்கும். பூமி சுற்றுறதும் நிற்க போகிறதில்ல, சூரியன் உதிக்காமலும் இருக்க போகிறதுங்களா ஐயா. வாழ்க்கையில் எல்லாமே அது போக்கில் சரியாக நடக்குங்க ஐயா. நம்பி வாழ்க்கையை நடத்துங்க. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது அம்மா தாயி. அதெல்லாம் சரி கொடாங்கி, கேட்ட கேள்விக்கு முதல்ல பதிலே சொல்லலையே. நிலா இல்லைன்னா என்னதான் ஆகும், அதை சொல்லு. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது ஐயா. இப்போ சொன்னனே அதே மாதிரி தாங்க ஐயா. நிலா இல்லைனாலும் பூமிக்கு நிறைய ஆபத்து இருக்குதுங்க ஐயா. என்ன ஆபத்துன்னா, எப்படி மற்ற கோள்கள் ஒவ்வொரு கோள்கள் மேலேயும் ஈர்ப்பு விசையை செலுத்திட்டு அதனுடைய இடத்துல அது சுற்றுன்னு சொன்னனோ அதே மாதிரி தாங்க ஐயா நம்மளுடைய பூமியோட இயற்கையான சேட்டலைட்டுன்னு சொல்கிற நிலாவும் நம்மளுடைய பூமி மேலே இருக்கக்கூடிய ஈர்ப்பு விசையை வச்சு தான் நம்மளை சுற்றிக்கிட்டு இருக்குதுங்க ஐயா. எப்படி நம்ம பூமிக்கு ஒரு ஈர்ப்பு விசை இருக்கோ அதே மாதிரி நம்ம நிலாவுக்கும் ஒரு ஈர்ப்பு விசை இருக்குதுங்க ஐயா. இதனால தான் நம்ம பூமியில் இருக்க கடல் நீர் மட்டம் கூட அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு ஏறி இறங்குதுங்க ஐயா. இதுவும் ஒரு ஈர்ப்பு விசை தான். இந்த ஈர்ப்பு விசையினால் பூமியோட ஈர்ப்பு விசையும் கொஞ்சம் ஈர்க்கப்படுதுங்க ஐயா. இந்த ஈர்ப்பு விசையினால தான் பூமியோட சுற்றுற தன்மையும் மாறுதுங்க ஐயா. பூமி இதனால தான் 24 மணி நேரம் சுற்றுறதும் சூரியனை 365 நாள் சுற்றுறதும் கூட அமையுதுங்க ஐயா. சப்போஸ் இந்த நிலாவே நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா, அது பூமியை சுற்றலை அப்படின்னா பூமிக்கு மேலே நிலா செலுத்தக்கூடிய ஈர்ப்பு விசை பாதிக்கப்படுங்க ஐயா. அப்போ என்ன ஆகும்னா, பூமி சுற்றுற வேகமானது பல மடங்கு அதிகரிக்கும் ஐயா. ஒரு 4 மடங்கு அதிகமாக ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்னா,
24 மணி நேரம்ன்றது வெறும் 8லிருந்து 10 மணி நேரமாக மாறிடுங்க ஐயா. அப்படி 10 மணி நேரமாக மாறிடுச்சுன்னா பூமியில் அடிக்கக்கூடிய காற்று, பூமியோட தட்பவெப்பநிலை இது எல்லாமே மாறிடுங்க ஐயா. அப்படி மாறிடுச்சுன்னா என்ன ஆகணும் நீங்களே சொல்லுங்களேன் பார்ப்போம். என்ன கொடைங்க ஆக போகுது? ஒரு 6 மணி நேரம் தூங்கி எழுந்துப்போம், அவ்வளோதானே. அது மட்டும் இல்லைங்க ஐயா, பூமியில் சூரியன் உதிக்கிறதும் மறையிறதும் மட்டும் மாறாது, பூமியே சுத்தமாக மாறிடுங்க ஐயா. உதாரணத்துக்கு 2017 ஒரு புயல் அடிச்சது, உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும் தானே? அந்த புயலோட அதிகபட்ச வேகமே 140 கிலோமீட்டர் தான். ஆனால் அந்த புயலுக்கு நம்ம ஊரில் இருக்க மரங்களும் சரி, வீட்டு கூரைகளும் சரி எப்படி பறந்து போச்சுன்னு நம்மளே பார்த்துருப்போம். ஞாபகம் இருக்குது தானே? ஆமாம் கோடாங்கி, நல்லாவே ஞாபகம் இருக்குது. என் வீட்டு கூரை கூட பறந்து போயிடுச்சு. அதே தாங்க ஐயா, வீட்டு கூரையே இப்படி பறந்து போகுதுன்னா நிலா இல்லைன்னா பூமியோட வேகம் அதிகரித்து பூமிக்குள்ளே அடிக்கிற காற்றோட வேகமும் ரொம்பவும் அதிகரிச்சிடும். எவ்வளவோ அதிகரிக்கும்னா கிட்டத்தட்ட மணிக்கு 440 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று அடிக்க ஆரம்பிச்சிருங்க ஐயா. அப்படி அடிச்சதுன்னா கடலில் அடிக்கக்கூடிய காற்று வேகமும் அதிகரித்து கடல் நீர் மற்றும் ஊருக்குள்ளே வந்துடும். அதுவும் இல்லாமல் நம்மெல்லாம் வானத்தில் தான் ஏன் பறந்துக்கிட்டு இருப்போம், கூரையே தாங்காது, நம்மெல்லாம் ஏமாத்துறோம். அதனால தாங்க ஐயா, நிலா இல்லைன்னா பூமியில் நம்மலாம் உயிர் வாழதே ரொம்ப கஷ்டம். வானத்தில் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க இந்த நிலாவினால தான் நம்ம நிம்மதியாக அங்கே உயிரே வாழ்கிறோங்க ஐயா. அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் இதை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லுங்க ஐயா. என்னங்க ஐயா, சரிதானே? நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இதே மாதிரி நாளைக்கு ஒரு விஷயத்தோடு வந்து உங்களை பார்க்குறேங்க ஐயா. சாதாரண விஷயத்தையும் சயின்ஸோட சொல்லதாங்க ஐயா ஜக்கம்மா என்ன அமைச்சிருக்கா. ஜக்கம்மா சொல்கிறா நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. பாத்தியா ஐஷு, நிலா பூமி சுத்ததுனால தான் நம்ம இங்கே நிம்மதியாக வாழவே முடியுது. அது மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோயேன், நம்ம கதை அவ்வளோதான். ஆமாம் கோபால், நானும் இப்பதான் அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். அதெல்லாம் சரி ஐஷு, என்னைக்கும் இல்லாத இன்னைக்கு மட்டும் எப்படி இவ்வளோ சீக்கிரமா வந்துட்ட? அதை வேற என் கோபால் கேட்குற. இன்னைக்கு எங்க அம்மா சமைக்கும் போது குக்கர் வச்சிருந்தாங்க. அந்த குக்கரோட விசில் சவுண்ட் தாங்காமலே நான் எழுந்து வந்துட்டேன். பாத்தியா ஐஷு, இன்னைக்கு நீ சீக்கிரமா வரதுக்கு காரணமே ப்ரெஷர் குக்கர் தான். அடுத்ததா வர மீன் பள்ளிக்கு போகலாம் செக்மெண்ட்ல ப்ரெஷர் குக்கரை பத்தி தான் பார்க்க போறோம். வா கேட்டு தெரிஞ்சுப்போம். மீண்டும் பள்ளிக்கு போகலாம். குட் மார்னிங் மிஸ். குட் மார்னிங், குட் மார்னிங். எல்லாரும் உட்காருங்க. ஆமா, என்ன கிளாஸ்ல ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு? ஆமா, ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இருப்பானே லோகு, லீவே போட மாட்டானே, என்னாச்சு அவனுக்கு? ஆமாம் மிஸ், அவன் எப்பவுமே லீவ் போட மாட்டான். ஆனால் நேற்று அவங்க வீட்டில் குக்கர் வெடிச்சிச்சு, அதனால தான் அவன் லீவ் போட்டுட்டான். அச்சச்சோ, அவங்க வீட்டில் குக்கர் வெடிச்சிருச்சா? என்னப்பா சொல்ற? யாருக்கும் எதுவும் ஆகலையே? யாருக்கும் எதுவும் ஆகலை மிஸ். இருந்தாலும் எல்லாருக்கும் சின்ன சின்ன அடிதான்னு சொன்னாங்க. நல்ல வேலை, யாருக்கும் எதுவும் ஆகலை. மிஸ், எப்படி மிஸ் அந்த குக்கர் வெடிச்சிருக்கோம்? சரி அருண், உட்காரு. உங்கள் எல்லாருக்கும் இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ரெஷர் குக்கர் எப்படி வெடிக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு முன்னாடி தண்ணி எப்படி பாயில் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். எங்க யாராவது சொல்லுங்க பார்க்கலாம், தண்ணி எப்படி பாயில் ஆகுது? மிஸ், நம்ம தண்ணியை அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணோன்னா அப்போ தான் மிஸ் பாயில் ஆகும். மிஸ், நம்ம தண்ணியை சூடு பற்றும் போது அது 100 டிகிரிக்கு மேலே போனால் தான் அது கொதிக்கும் மிஸ். நீங்கள் சொன்னது எல்லாமே சரிதான். இப்போது சயின்டிஃபிக்காக இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு பாத்திரத்தில் இருக்கிற தண்ணியில் வாட்டர் மாலிகல்ஸ் நெருக்கமாக இருக்கும். அதனால் வாட்டர் எப்படி இருக்குன்னா லிக்விட் ஸ்டேஜில் இருக்கும். ஆனால் ஒரு சில வாட்டர் மாலிகல்ஸு அந்த ஸ்டேஜில் இருந்து வெளியில் வரும். அதுக்கு தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா வேப்பர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. தண்ணிக்கு மேலே இருக்கிற காற்றோட ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதால அந்த வாட்டர் மாலிகல்ஸால் வெளியே போக முடியாது. இந்த காற்றோட ப்ரெஷர் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கிற ஒரு சென்டிமீட்டர் பிளேஸ்லேயும் 1 kg வெயிட்டை வச்சு ப்ரெஸ் பண்ணால் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குமோ அந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்கும். இந்த அளவுக்கு என்னன்னு சொல்கிறோன்னா 1 பார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த வாட்டரை நம்ம 100 டிகிரியில் ஹீட் பண்ணும்போது வாட்டர் மாலிகல்ஸ்லாம் வேகமாக மூவ் ஆகும். அதனால் கேஸாக வெளில வரும். வேப்பர் அழுத்தம் காற்றோட அழுத்தத்தை விட அதிகமாகும் போது தான் இந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது. தண்ணியை சுட வைக்காமல் கொதிக்க கூட வைக்கலாம். மிஸ், அது எப்படி மிஸ் ஒரு தண்ணியை சுட வைக்காமல் கொதிக்க வைக்க முடியும்? ஒரு வெற்றிட அறை, அதாவது வேக்கம் சாம்பருக்குள்ளார தண்ணி இருக்குது. இப்போது ஒரு வெற்றிட அறை, அதாவது வேக்கம் சாம்பருக்குள்ளார தண்ணி இருக்குது.
சாம்பரில் இருக்கிற காற்றை ஃபுல்லாக வெளியில் எடுத்ததுக்கப்புறம் காற்றோட ப்ரெஷர் குறைஞ்சிடும். இப்போ நம்ம அந்த தண்ணியில் தெர்மாமீட்டர் வச்சு பார்த்தோன்னா இந்த ப்ராசஸ் பண்ணும்போது 100 டிகிரி நமக்கு தேவையில்லை, 30 டிகிரிலே தண்ணி கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடும். இதை தான் ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க. இந்த 2 ப்ராசஸ்லுமே தண்ணியை கொதிக்க வைக்கும்போது இப்படி தான் நீராவியாக மாறுது. சரி, தண்ணி எப்படி பாயில் ஆகுதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ உங்கள் எல்லாருக்கும் இதை பற்றி புரிஞ்சுதா? எஸ் மிஸ், இப்போ எங்களுக்கு நல்லாவே புரிஞ்சுது. சரி, இப்போது ப்ரெஷர் குக்கர் பற்றி பார்ப்போம். ப்ரெஷர் குக்கரில் தண்ணி கொதிக்க வைக்கும்போது தண்ணி ஆவியாகி மேலே இருக்கிற ப்ரெஷர் அதிகமாகுது. ஸோ இது 2 பார் அழுத்தம் வரைக்கும் போகும். அதாவது நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற ஒரு சென்டிமீட்டர் பிளேஸ்லேயும் 1 கிலோகிராம் வெயிட்டை வச்சு ப்ரெஸ் பண்ணால் எவ்வளவு ப்ரெஷர் இருக்குமோ அந்த அளவு இப்போ 2 மடங்காக இருக்கும். இதில் இவ்வளவு அழுத்தம் இருக்கிறதுனால ப்ரெஷர் குக்கரில் 120 டிகிரி வரைக்கும் கூட போகும். மிஸ், இவ்வளோ ப்ரெஷர் உருவாகுது, 120 டிகிரி வரைக்கும் போகுது அப்படின்னா அதுக்கு நிறைய கேஸ் செலவாகுமா மிஸ்? இல்லை, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. நார்மலாக ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வைக்கும்போது நீராவி வெளில போயிடும். ஆனால் ப்ரெஷர் குக்கரில் பண்ணும்போது ஹீட் உள்ளேயே இருக்கும். அதனால் சீக்கிரமே ஹீட் ஆகிடும். பாத்திரத்தில் பாயில் பண்ணும்போது அதிகபட்சமாக 100 டிகிரி போகும். ஆனால் ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணும்போது 120 டிகிரி வரைக்கும் போகும். இதனால் நம்ம ஃபாஸ்ட்டாக சமையலை பண்ண முடியும். மிஸ், 120 டிகிரி செல்சியஸில் சமைக்கிறது நல்லதா கெட்டதா மிஸ்? இதை நம்ம யூஸ் பண்ணுறது நல்லது தான். நம்ம நான்வெஜ் சமைக்கும்போது அந்த கறியில் இருக்கிற ஒரு சில பாக்டீரியாலாம் 100 டிகிரியில் சாகாது. ஆனால் நம்ம ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணி பண்ணும்போது 120 டிகிரியில் கண்டிப்பாக செத்துடும். ஸோ நம்ம ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இதே மாதிரி தான் ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணுற ஸ்டெர்லைசர் எக்யூப்மெண்ட்டும். இந்த ஸ்டெர்லைசர் எக்யூப்மெண்ட்டில் ஆப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுற பொருள் எல்லாத்தையும் போட்டு அதில் இருக்கிற பாக்டீரியா எல்லாத்தையும் கொல்லுவாங்க. சரி, ப்ரெஷர் குக்கர் வெடிக்கிறத பற்றி பார்ப்போம். ப்ரெஷர் குக்கரில் இருக்கிற ப்ரெஷர் ரெகுலேட்டிங் வால்வ், அதாவது விசில், இந்த விசிலில் ஏதாவது அடைச்சிருந்தா குக்கர்லேருந்து வர ப்ரெஷர் வெளில போக முடியாமல் இருக்கும். அதனால் ப்ரெஷர் 2 பாருக்கும் மேலே போக ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன ஆகுனா விசில் பக்கத்தில் இருக்கிற சேஃப்டி வால்வ், அந்த சேஃப்டி வால்வ் எப்படி இருக்குன்னா ஒரு கீ ஹோல் மாதிரி இருக்கும். அது ஓப்பன் ஆகிடும். சில நேரம் இது கூட ஃபெயிலியர் ஆகிடும். அப்போது இந்த குக்கர் வெடிச்சிடும். இதை தடுக்க குக்கரை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாலே போதும். உங்கள் வீட்டிலலாம் சில சமயம் உங்கள் அம்மா ப்ரெஷர் போயிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்காக கரண்டியால் விசிலை மேலே தூக்குவாங்க. அப்போது விசிலில் ஏதாவது அடைப்பு இருந்துச்சு அப்படின்னா ப்ரெஷர் வெளில வராது. அவங்க ப்ரெஷர் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு உடனே ஓப்பன் பண்ணும்போது அது வெடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மிஸ், அப்போ இதெல்லாம் தடுக்கணும்னா என்ன மிஸ் பண்ணணும்? இதை அவாய்ட் பண்ண அந்த சூடான குக்கரை ஒரு தண்ணி இருக்கிற பாத்திரத்தில் வச்சா போதும். குக்கரில் இருக்கிற ஹீட்டை அந்த வாட்டர் மாலிகுல்ஸ் அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால் குக்கரில் இருக்கிற ஹீட்லாம் கம்மியாகி வெடிக்கிறதுக்கான சான்ஸும் கம்மியாயிடும். சரி பசங்களா, குக்கர் எப்படி வெடிக்குதுன்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டிங்களா? இப்போது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் குக்கர் எப்படி வெடிக்குது, அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி எடுத்து சொல்லுங்கள். சரி பசங்களா, இப்போ கிளாஸ் முடிஞ்சிருச்சு. நான் உங்களை நாளைக்கு வந்து பார்க்குறேன். மீண்டும் பள்ளிக்கு போகலாம். பாத்தியா ஐஷு, சின்ன குக்கர் தான், அதில் எவ்வளோ சயின்ஸ் அடங்கியிருக்கு பாத்தியா? இந்த நிகழ்ச்சியை பார்த்து உங்களுக்கும் நிறைய சயின்ஸ் தெரிஞ்சிருக்கும் நம்புகிறோம். இதே மாதிரி வேற ஒரு அறிவியல் பழக்க நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே கோபால். நான் உங்கள் ஆர்ஜே ஐஸ்வர்யா. இன்றைய அறிவியல் பலகை நிகழ்ச்சியை அமைத்து வழங்கியவர்கள் கோடாங்கியாக ஆர்ஜே ஹரி, ஆசிரியராக ஆர்ஜே ஐஸ்வர்யா, ஊர் மக்கள் மற்றும் மாணவர்களாக ஆர்ஜே கோபால் மற்றும் ஆர்ஜே ஹேமாசங்கர். நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் அமுத பெருவிழா, இந்திய அரசின் விக்யான் பிரசார் அறிவியல் பலகை, தமிழ்நாடு அரசு தொழில்நுட்ப மையம் மற்றும் காஞ்சிபுரம் ஸ்ருதி சமுதாய வானொலி நிலையம் இணைந்து வழங்கும் அறிவியல் பலகை நிகழ்ச்சி. அறிவியல் பலகையின் மூத்த ஒருங்கிணைப்பாளர்கள் சமுதாய வானொலியின் வழிகாட்டி டாக்டர் ஆர் ஸ்ரீதர் ஐயா அவர்கள், மதிப்பிற்குரிய பி ஸ்ரீகுமார் ஐயா அவர்கள் மற்றும் மதிப்பிற்குரிய டிவிவி வெங்கடேஸ்வரன் ஐயா அவர்கள். விண்ணிலே பல கோள்கள்
கோள்கள் மண்ணிலே பல வளங்கள் அறிந்திட அறிவியல் உண்டு, அதை அறிந்திட பயணிப்போம். அறிந்திட தடையொன்றும் இல்லையே, படியாக்கலாம் தடைகளின் கல்லையே. அறிவியல் அறிந்திட அறிவியல் அறிந்திட அறிவியல் அறிந்திட அறிவியல் அறிந்திட. ஸ்ருதி சமுதாய வானொலியின் அறிவியல் பலகை நிகழ்ச்சி தயாரிப்பு குழு, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு நம் ஸ்ருதி சமுதாய வானொலியின் இயக்குனர் மற்றும் ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் கலைராம வெங்கடேசன் ஐயா அவர்கள். தயாரிப்பு மேற்பார்வை டாக்டர் R.K. பாலச்சந்தர். எடிட்டிங் R.J. கோபால். பல கோடி உயிர்கள் பூமியில் உண்டு, நுண்ணுயிரி கூட உயிர் வாழ்ந்திடும். நீரின்றி உலகில் உயிர் வாழ்வதில்லை, இலை கூட இங்கு வீணாவதில்லை. உயிர் வாழ்ந்திட தடையொன்றும் இல்லையே, படியாக்கலாம் தடைகளின் கல்லையே. அறிவியல் அறிந்திட அறிவியல் அறிந்திட அறிவியல் அறிந்திட அறிவியல் அறிந்திட. பூமியில் உள்ள தனிமங்கள் சேர்ந்து சேர்மங்களாக உருவானதே. சேர்மங்கள் எல்லாம் நாம் தெரிந்து கொண்டால் சிந்தனைகள் கூட சயின்ஸ் ஆகுமே. அறிவியல் அறிந்திட இணைந்திடு, அறிவியல் பலகையில் இணைந்திடு. அறிவியல் அறிந்திட அறிவியல் அறிந்திட. ஸ்ருதியுடன் இணைந்திடு, ஸ்ருதியுடன் இணைந்திடு.